விஜயை எதிர்க்கணும் ஏறி மிதிக்கணும் நினைச்சா அடிச்சு போட்டுலாம். ஏன்னு கேளுங்க. இல்ல தவறான அடிச்சு போட்டுலான்ற அரசியல் திராவிடமும் ஒரு கண்ணு, தமிழ் தேசியமும் ஒரு கண்ணு இல்ல, அது பொல்லாததெல்லாம் பேசக்கூடாது. உங்களை ஒரு ஆளாவே மதிக்கிறதுன்னு சொல்றாரு அவர். யாரு உங்களை நாம ஏதாவது பேசினா வாண்டடா சில பேர் வந்து வண்டியில ஏறி உட்காந்துக்கிறாங்க. சீரியஸா ஒரு போட்டி நடந்துகிட்டு இருக்கும் போது இங்க காமெடிக்கெல்லாம் இடம் இல்லை பாஸ். கரியரை விட்டுட்டு வந்துட்டோம், கரியரை விட்டோம். என்ன பெரிய மண்ணாங்கட்டி கரியர்? உணர்வுகளை தூண்டி விட்டு அந்த பியூர் ப்ரெஷர் பண்ணுவாங்கல்ல. நம்ம அப்போ எத்தனை புகையாளிகள் புகை விடுறவங்கள சினிமாவை பாருங்க. சினிமாவை பாருங்க, அது ஏன்னா கரியர்ன்ற. செங்கோட்டை என்ன நேர்மை? அதிமுகவில் அவர் ஊழலே செய்யலையா செங்கோட்டையன்? ஆத வர்ஜினா 3 கட்சி 4 கட்சி சீட்டு கொடுங்கன்னு கேக்குறாங்க. ஆத வர்ஜினா ப்ரூஃப் கொடுங்கன்னு கேக்குறாங்க. ஆத வர்ஜினா ப்ரூஃப் கொடுங்க. எல்லா கட்சியும் மாறினாரா இல்லையாங்க? சீட்டு கொடுக்கல விடுதலை மாறின ஊழலா? திமுக மாறின ஊழலா? ப்ரூஃப் கொடுங்கன்னு கேக்குறாங்க. ப்ரூஃப் கொடுங்க. அதான் வரும். எவனோ ஒருத்தன் பொம்பளை வீட்டில் பூந்துட்டானோன்னே அது வெளியே மீடியாவில் வந்தோன்னே ஒருத்தர் மேலே பதவியிலேருந்து நீக்கிட்டாங்களாம். பெரிய பதவியில் மத்திய அமைச்சர், நடுவண் அமைச்சர் பதவியில், ஐநா சபை பதவியில் கட்சியை விட்டு நீக்கல யாரும் இது வரைக்கும். அப்போ கட்சியை விட்டு நீக்கணும், அந்த ஒழுங்கு நடவடிக்கை இவங்க மேலே அப்படி இப்படின்னு நடத்தினா தான் கட்சியில் இருக்க ஒரு ஒழுங்குக்கு வருவான், ஒரு நெறிப்படுத்தி. நாம் தமிழர் ஒழுங்கு பிரச்சனை, அந்த மாதிரி பெண்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் அது ஒழுங்கு நடவடிக்கை கட்சியில் இருக்க தானே செய்யுது. எல்லா கட்சியிலும் தலைவர் மத்தியிலே அது மாதிரி குற்றச்சாட்டுல இருக்கு. கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் நாம் தமிழரின் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் வெற்றி தமிழர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்ல மாநாட்டில் எப்படி முடிச்சு? சிறப்பாக இருந்துச்சு. எல்லாரும் பார்த்துருப்பீங்க. மக்கள் நல்ல ஒரு பங்களிப்பு, சிறப்பாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட எத்தனை பேர் மாநாட்டில் திரண்டிருப்பாங்க? அதான் 2 லட்சம் இருக்குன்றது கட்சியை அறிவிச்சிருக்கு. அதை தாண்டி மக்கள் எல்லாம் சூழ உட்காந்துருந்தாங்க. வழிநடுக மக்கள் கூட்டம் வெள்ளம். அது மாதிரி கட்சி கொள்கை தலைவர்கள்லாம் நிறையா வச்சுருந்தீங்க. சிவாஜி, அப்புறம் மணிவண்ணன், இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தீங்க. சிவாஜிலாம் வைக்கிறதுக்கான காரணம் இல்லை, சிவாஜி கொள்கை தலைவர்ன்றதை காட்டிலும் தமிழர்கள் பெரும் ஆளுமைகள், சினிமா துறையில் இருந்தவர் ஐயா நடிப்பு திலகம். அதனால் அவரை வைக்கிறது ஒன்றும் தவறு இல்லையே. கலைக்காக அதை வைக்கிறீங்க. ஆமாம், தமிழர்கள் எது இதில் சிறந்து விளங்குனாங்களோ. இப்போ மணிவண்ணன் ஐயா இனமான இயக்குனர், அவரை வந்து நீங்கள் வெறும் சினிமான்னு கூட முடைக்கிற முடியாது. இவர் நடிகர் திலகம் சிவாஜி. மணிவண்ணன் ஐயா வந்து ஒரு பொது உடைமைவாதி. எங்கள் கட்சி மேடைகளில் எங்கள் கட்சியில் இணைஞ்சு பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறாரு. சிறப்பான பேச்சாளர் வேறு. அவர் எதிரிகளும் ரசிக்கக்கூடிய ஒரு ஞானி, அரசியல் ஞானி மணிவண்ணன் ஐயா. அதனால் எங்களவர்கள் நாங்கள் கொண்டாடுறோம். அதே சமயம் இப்போ வந்து இத்தனை பேர் கூட்டினது விஜயோட நெருக்கடியில் தான் நீங்கள் கூட்டியிருக்கீங்க. தாவேக்கா வந்த பின்னாடி தான் விஜய் நெருக்கடி வந்து நாம் தமிழருக்கோ, சீமான் அண்ணனுக்கோ, இல்லை தமிழர்களுக்கோ, இல்லை தமிழ்நாட்டில் வாழ வாக்கா உயிரினங்களுக்கோ கிடையாது. எல்லாருக்குமே நெருக்கடி. எல்லாருக்குமே. இப்போ பாஜகனா என்ன வருது? சீமான் என்ன சொல்கிறார்? மனித குல எதிரி. பாஜகவோட சிந்தனை வந்து ஒரு மதம், ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே முடி, ஒரே மூக்கு, ஒரே வாயின்னு பாஜகவோட கொள்கை. எல்லாத்தையும் எல்லா இன அடையாளங்கள், அந்தந்த பகுதிவார் மக்கள் எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு ஒன்று தான் இருக்கணும், இந்து, இந்தியா, ஆர்எஸ்எஸ் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அது போல் இது ஒரு மனித குலத்துக்கு எதிரி மாதிரி. இது விஜய் கட்சி மனித குலம்னு இல்லை, என்னன்னே புரியாமல் வராங்க. ஏதோ ஒரு கொள்கை கோட்பாடு அப்படின்னா கூட நம்ம ஏதோ ஒன்று எதிர்கொள்கையாக கூட இருக்கிறாங்கப்பா. அவங்க சைட்லேருந்து கேட்டால் உங்களுக்கு ஒரு கொள்கை இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. எப்படி இல்லை? ஆரம்பத்தில் வந்து பெரியாரை ஏற்றுக்கிட்டீங்க, அப்புறம் பெரியாரை ஏற்றுக்கிட்டீங்க. இப்போ வந்து திமுக எதிர்ப்புன்றது விஜய் வராது முன்னாடி திமுக எதிர்ப்பு தான் முதன்மை வச்சிருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திமுக எதிர்ப்புன்றது சாஃப்ட் ஆகிட்டு இப்போ விஜய் எதிர்க்கிறது தான் முதன்மையா இருக்கு. விஜயை எதிர்க்கணும் ஏறி மிதிக்கணும் நினைச்சா அடிச்சு போட்டுலாம். ஏன்னு கேளுங்க. இல்ல தவறான அடிச்சு போட்டுலான்ற அடிச்சு போட்டா அரசியல் அடிக்கிறது. ஏங்க விமர்சனம் வைக்கலாம்னு சொல்லுங்க. விமர்சனம் தான் வச்சுட்டு இருக்கோம். என்ன சொல்றேன்னா, நாங்க வந்து பட்டு தெளிஞ்சு ஒரு அரை நூற்றாண்டுகளா தெளிஞ்சு நம்மளுக்குள்ள மாற்றங்கள், அரசியல் தலைமைகள், ஆளுமைகள் எல்லாம் முடிவு பண்ணி நாங்கள் இறங்குறோம், வந்துகிட்டு இருக்கிறோம், களம் ஆடிட்டு இருக்கிறோம். இது ஏதோ திராவிடம் வந்து நம்மளை எப்படி தமிழர்களை பசு தோல் பொருத்திய புலி போல இருந்து நம்மளை ஏமாத்திட்டான்னு தெரிஞ்சு வரும். நீ வந்து தெளிவாக அரசியல் பண்ணிட்டு போ, எங்களுக்கு எதிராக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. எல்லாம் அடித்து முடிக்கிறோம். ஆரியமும் திராவிடமும் ஒரு கண்ணு, தமிழ் தேசியமும் ஒரு கண்ணுன்னு இல்லாத பொல்லாததெல்லாம் பேசக்கூடாது. ஏற்கனவே அந்த மாயையில் விழுந்து அரை நூற்றாண்டுகளாக தமிழை வீழ்ந்துட்டான், இன்னும் அழிஞ்சு போச்சுன்னு நம்ம சொல்லி நம்ம மொழியும் மக்களும் அழிஞ்சிட்டாங்கன்னு சொல்லி வந்துட்டு இருக்கிறோம். அப்போ அந்த குசும்புக்கு நாங்கள் உட்காந்து சும்மா வேடிக்கை பார்க்கணுமா? அவங்களுக்கு உனக்கு எதிர்ப்பு சக்தி இல்லை, டிஃபென்ஸ் மெக்கானிசம் இல்லை அப்படின்னா நீ ஏன் திமுக அடிக்காமல் எங்களை அடிக்கிற? திமுக அடிக்காமல் எங்களை உங்களை ஒரு ஆளாவே மதிக்கிறதுன்னு சொல்கிறாரு அவர். யாரு? உங்களை தான் நாம் தமிழர் கட்சி வார்த்தை வந்துடும் போது எங்க சீமானு நான் இவங்களுக்கு வேலூரில் விஜய் பேசினாரு 2 நாளுக்கு அப்புறம், 1 நாளுக்கு அப்புறம். பேரறிஞர் அண்ணா, நான் சொல்கிறேன் கேளுங்க, எனக்கு ஒரு திமுக தொண்டர் சொன்ன வார்த்தை தொடக்கத்தில் 2009
பேரறிஞர் அண்ணாவை வந்து எல்லாரும் கொச்சையாக பேசி அரசியல் பேசி எல்லாரையும் எல்லா தலைவர்களையும் பேசினப்ப உங்கள் அப்பா யாருனான்னு கேவலப்படுத்துவாங்களாம் பேரறிஞர் அண்ணாவை. அப்போ ஒரு சட்டப்பையிலேருந்து ஒரு 5 ரூபா தாளை எடுத்து இது எங்கள் அம்மாவுக்கு எவன் கொடுத்தானோ அவன் தான்டா எங்கள் அப்பன்னாரான். இப்போ எவ்வளோ பெரிய ஆளுமையை அவ்வளோ தூரம் கொச்சைப்படுத்தி எல்லா மேடைகள்லையும் பேசியிருக்கிறாங்க. காமராஜ் என்ன எந்த இடத்துல கொச்சப்படுத்தினாங்க? யாரு அண்ணாவை எங்கே கொச்சை? இது சொன்ன அவரை வந்து உங்கள் அப்பா யாரு உங்கள் அம்மா யாரு இப்படி கேவலப்படுத்தி எந்த ஸ்டேஜில் பேசுங்க? இது சொன்னதா திமுக தொண்டர் ஒருத்தர் சொன்னது. இது வந்து நம்மளுக்கு அதிகாரப்பூர்வமாக தெரியலன்னா அவர் பாக்கெட்லேருந்து ஒரு 5 ரூபா தாளை எடுத்து இது எங்கள் அம்மாவுக்கு எவன் கொடுத்தானோ அவன் தானே எங்கள் அப்பன்னாராம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஆள் சொன்னார், நான் அழுதுட்டேன் அப்படின்னாரு ஒரு ஐயா. நாங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு தொடக்க காலத்தில் வரப்போ ஒரு ஐயா வந்து எனக்கு சொன்னது, திமுக காரர் வயசானவர், இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல அவர். இது ஒரு எடுத்துக்காட்டு. அப்போ காமராஜர் கர்ம வீரர் காமராஜரை எரும மாடு, ரஷ்யாவுக்கு எரும மாட்டு தோலை தான் ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தோம், எரும மாடையே இப்போ அனுப்பி வைக்கிறோன்னு கருணாநிதி சொன்னார். அவரை விடவாங்க விஜயை நக்கல் பண்ணிட்டாங்க எல்லாரும். நயினார் நாகேந்திரன் ஒரு வெளிப்படையாக ஒரு வார்த்தை சொன்னார் கொச்சையா, அது தவறு, எல்லாரும் எதிர்க்கிறாங்க. அதை கடந்த அரசியல் ரீதியாக தான் எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. இவ்வளோ பேச்சு பேசுறியே இது பண்ணியா அவன் கட்சி? நான் என்ன கேட்குறேன்னா விமர்சனம் பண்ணுறது இல்லைங்க, நான் விமர்சனம் பண்ணுறது மாற்றம் கிடையாது. அதுக்கு அழுக மூஞ்சா இருக்கிறாரு, அழுக மூஞ்சி. அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க நீங்கள்? மாற்று இப்போ சீமானன் விமர்சனமே பண்ணலையா? எவ்வளோ கொடுமைப்படுத்தினீங்க, தனி மனித வாழ்க்கை பிரச்சனை எடுத்து நீதிமன்றத்தில். சீமான் எந்த ஸ்டேஜில் அழுததே கிடையாதா? எங்கே அழுதுருக்கிறாரு? அழுது சாவல் அழுதுருப்பாரு. பேசும்போது அழுது இல்லையா? எங்கே அழுதுருக்கிறாரு? கேட்குறேன், பேசும்போது அழுது இல்லையா? எங்கே அழுதுருக்கிறாரு? கோவப்பட்டுருக்காரு, எங்கே அழுதுருக்கிறாரு? மக்களோட மக்களாக வந்து மக்கள் பிரச்சனை பேசும்போது எமோஷனல் ஆகுறாரு. அதில் என்ன தவறு? என்ன மக்களோட மக்கள் எமோஷன்? என்ன திட்டினா மக்களை திட்டின மாதிரி, என்ன திட்டினா தமிழ்நாட்டு மக்களை திட்டின மாதிரின்னு என்ன? இது என்னமோ வார்த்தை சொன்னார், சென்சிட்டிவ் சென்டிமெண்ட்டுன்னு. அப்போ கரூரில் சேர்த்ததெல்லாம் சென்சிட்டிவ் சென்டிமெண்ட்டே இல்லையா? அரசியல் கற்றுக்குங்க. நான் உங்களை குறை சொல்கிறதுக்குனே வரல. அதனால் நாம் தமிழர் ஒன்றுமே கிடையாது, அவங்களுக்கு கொள்கை கிடையாதுன்னு சொல்கிற லெவலுக்கு ஒரு துளி அளவு அறிவு கூட இருந்தால் கூட நீங்கள் எங்களை எதிர்க்கலாம், தப்பு இல்லை, கேள்வி கேட்கலாம். ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் கொள்கை பாறை எதிர்ப்புன்னு சொல்லிட்டு நாங்கள் பிராமண கடப்பாறை வச்சு வீழ்த்துவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறது அவங்க ஒரு வேடிக்கை வைக்கிறாங்க. அப்போ ஆரம்பத்தில் பெரியார் இருந்தார், இப்போ பிராமண கடப்பாறைன்றார். பிராமணர்கள் பிராமணியம் இந்தியாவோட குடும்பிங்க. பிராமணர்கள் இந்தியாவில் இருக்கிற ஒரு மக்கள் தொகை. அவங்கள ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கல என்ன தவறு? திமுகவில் பிராமணர்கள் இல்லையா? அதிமுகவில் இல்லையா? பாஜக இல்லையா? மணிசங்கர் ஐயர் காங்கிரஸ்ல இல்லையா? சமூக நீதி பேதின்னு பேசுறீங்களா? அதில் பிராமணர்கள் இல்லையா? பிரதிநிதித்துவம்ன்றது எந்த வகையில் கொடுக்கறது தான் பேச பொருளாங்க. எந்த வகையில்? இன்னைக்கு வந்து உயர்நீதிமன்றத்திலிருந்து IAS IRS ஆஃபீஸர்லேருந்து மெஜாரிட்டி பிராமணர்கள் தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பிரதிநிதித்துவம் கொடுக்க போறதா இருக்கு? எங்க நாங்கள் என்ன 234 200 தொகுதி பிராமணர்கள் நிப்பாட்டிட்டோமா? அப்போ எஸ்வி சேகர் ஏன் திமுகவில் சேர்த்தீங்க? எஸ்வி சேகர் ஏன் திமுகவில் சேர்த்தீங்க? இது வந்து திமுக காரன் கூட கேள்வி கேட்கலாம். விஜய்க்கு பிராமணம்னா என்ன, ஆரியம்னா என்ன, இந்திய தேசியம்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரியும் விஜய் கட்சிக்காரங்களுக்கு? இல்லை விஜய்க்கு என்ன தெரியும்? அது சம்மந்தமாக மேடையில் பேசியிருக்கிறியா? இல்லை ஏதாவது கருத்து சொல்லியிருக்கிறியா? ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப அவங்க வந்து நீங்கள் வந்து எங்களை பார்த்து கொள்கை கோட்பாடு கரியர், இந்த ஒரு வார்த்தை சொல்கிறேன், கரியரை விட்டுட்டு வந்துட்டோம், கரியரை விட்டோம். என்ன பெரிய மண்ணாங்கட்டி கரியர்? என்ன சம்பாத்தியம்? 200 கோடி ஒரு படத்துக்கு வாங்கினா அது நியாயமான சம்பாத்தியமா? இவரை மட்டும் சொல்ல, சினிமாவே அது பிளாக் மார்க்கெட்டு, இல்லைன்னா கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக எல்லா தொழிலாளியும் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் சம்பளம் எவ்வளோ? உனக்கு எவ்வளோ சம்பளம்? நீ என்ன எப்படி சம்பாதிச்ச? சிகரெட்டு ஊதி ஊரில் இருப்பது 3 பங்கு தண்ணி, பூமியில் இருப்பது 3 பங்கு தண்ணிடா, தண்ணியை அடிப்பது தப்பு ஒன்றும் இல்லைடா, அக்கா பொண்ணு ப்ரௌனு கலருடா, கொக்கோ கோலா ப்ரௌனு கலருடான்னு பாட்டு பாடி இந்த மாதிரி இளைஞர்களை தூண்டி விட்டு தானே சம்பாதிச்ச. உணர்வுகளை தூண்டி விட்டு அந்த பியூர் ப்ரெஷர்னுவாங்கல்ல அப்போ எத்தனை புகையாளிகள் புகை விடுறவங்கள சினிமாவை பாருங்கன்னா அது ஏன்னா கரியர்ன்ற நல்ல கண்ணையா நீங்கள் இறந்துட்டாருன்னா அவர் கரியரை விட்டுட்டார் சொன்னால் நம்புவோம். அவர் போராளி, தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாரு, கம்யூனிஸ்ட்டு, பொது உடைமைவாதி. அவர் கரியரை விட்டுட்டு அவர் மக்களுக்காக போராடினார்னா ஏற்றுக்கலாம். நீ இந்த பொறுக்கித்தனம் பண்ணிட்டு தம் அடிக்கிறது, எத்தனை இளைஞர்கள் வாழ்க்கை, புள்ளிங்கோ, FIR கேஸு, குடிபோதை, விதவை, இதெல்லாம் என்ன கணக்கு? ரஜினி ரசிகர்லேருந்தே வரேன், சினிமா ரசிகர் மாயையிலேருந்தே வரேன். உன் ரசிகர்கள் தானே இந்த இதில் அதிகமாக இருக்கிறான் கேஸில். அப்போது இதை கரியர்ன்றே நீ அந்த கரியரை விட்டு அந்த பாவத்தில் சம்பாரித்த பணம்டா பாவி. அது பாவத்தில் சம்பாரித்த பணம், கரியரை விட்டு வந்துட்டுன்னு. இப்போ எங்கள் தொகுதியில் வர நிற்கிறேன்ற, அப்போ நாங்களாம் கரியரை விடாமல் வந்து தேர்தலில் நிற்கிறோம். நாங்கள் அன்றாடம் காட்சி இல்லை வேலைக்கு போய் சம்பாரித்து சாப்பிட்டு குடும்பத்தோடு வாழ்ந்து நாங்கள் விடுறது கரியரா? நீ இளைஞர்களை ஏமாற்றி இல்லை சினிமா மாயையில் இயக்குநர்கள் உன்னை வச்சு ஒரு போதை கருவியாக, உலக வணிகம் வியாபாரம் வந்து உன்னை வச்சு புகையிலை கருவியாக கடைசியாக நடித்த மெர்சல் பண்ண எல்லாத்தையும் போதை பிடிச்சவர் தானே அவர். எம்ஜிஆர் மாதிரியா? எம்ஜிஆர் தனி மனித அரசியல், அவரோட அரசியல் வாழ்க்கையை விவாதிக்கிறது விடுங்க. அவரோட சினிமா வாழ்க்கையில் அவர் நம்மளை பார்த்து மக்கள் கெட்டு போயிடக்கூடாதுன்னு புகையிலை பிடிக்கல, குடிக்கல.
என்னமோ கரியர்ன்ற வா எங்கள் தொகுதிக்கு தானே வரேன்றீங்க, வாங்க உங்கள் கரியர் என்னன்னு பார்த்துருவோம், எங்கள் கரியர் விட்டு நாங்கள் வரோம், கரியர் என்னன்னு பார்த்துருவோம். அந்த வார்த்தையை பயன்படுத்தவே கூடாது. அது மற்றவங்களை கொச்சைப்படுத்துறது போல போராளிகள், நீ என்ன விடுதலை போராட்ட வீரராணி வாவுசியா, அவரோட வக்கீல் கரியரை விட்டுட்டு, அவரோட முதலாளித்துவத்தை விட்டுட்டு, அவரோட பெரிய முதலாளி அந்த கப்பல் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் சிறைக்கு போனார், அவர் கரியரை விட்டு தானே வந்தார். அவரோட பெரிய தியாகியா நீ பாவி, பல இளைஞர்களை பல எல்லாம் புகைப்பிடிக்க வச்ச பாவி நீ, குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக்கிய பாவி நீ, அவர்களுடைய சொந்த வாழ்க்கையை சீரழிஞ்சு அவங்க குடும்பம் நடத்த முடியாமல் பல விதவைகளை உருவாக்கிய பாவி நீ. ஏதாவது ஆக்கப்பூர்வமாக ஏதாவது செஞ்சிருக்கிறியா? இப்போ கடைசியாக நடிச்ச 2-3 படத்தில் மட்டும் இந்த காவிரி பிரச்சனை, ஏதாவது நீர் பிரச்சனை, விவசாயம் பிரச்சனை, டேரக்டரை பொறுத்து தான் உன் கதை. நீ சொந்தமாக ஏதாவது பண்ணியிருக்கிறியா? எம்ஜிஆர் இருக்குன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி எழுதியிருக்கிறாங்க. அவர் இந்த காட்சி நடிக்க மாட்டேன், அந்த காட்சி நடிக்க மாட்டேன்னு இருக்கு. அப்படி ஏதாவது காட்சி நீ நடிக்காமல் இருந்திருக்கிறியா? அதாவது நல்ல காரியங்களுக்காக இதை பார்த்தா இளைஞர்கள் கெட்டு போயிடுவானு. அதனால் அந்த கரியரை விட்டு வந்திருக்குன்னு சொல்கிற வார்த்தை பெரும் பிரச்சனையை உண்டாக்கும் அவருக்கு. தேர்தலையும் சரி, அது சாதாரணமாக நம்ம கடந்து போயிடலான்னு பார்க்க முடியாது. பாமர மக்களுக்கு அது புரியிற லெவலுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இப்படி ஒரு பக்கம் இருக்கையில் விவசாயம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அதே மாதிரி நிறைய பேர் விவசாயத்தை விட்டுட்டு அவங்க குலத்தொழில் விட்டுட்டு வெளியே வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. அப்படி ஒரு விவசாயியை நீங்கள் வேட்பாளர் நிப்பாட்டல அப்படின்றது ஒரு பேசு பொருளாக இருக்குது. எப்படி இல்லை, அது நீங்கள் விவசாயம் நிப்பாட்டினா சோஷியல் மீடியாவில் அப்படி தான் ட்ரோல் ஆகிட்டு இல்லை என்னோட புரியுது. அதே நீங்கள் இப்போ திறனாய்வு பண்ணி பார்க்கணும். பேட்டியே கொடுத்துருக்குறாங்க. நான் ஒன்றும் இல்லை, வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எல்லோரும் மண்டபத்துக்கு வர சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு. அங்கே போனப்போ ஒரு சின்ன பையன் தான் நின்றுட்டு இருந்தான். எந்த தொகுதின்னு கேட்டேன். அது என்ன தொகுதி? சேலமில் இருக்க ஏற்காடு தொகுதி, மலை மேலே ஏற்காடு தொகுதி. தம்பி என்ன பண்ணியிருக்கீங்க? பிகாம் டிகிரி முடிச்சுட்டு விவசாயம் தான் பார்த்துட்டு இருக்கிறேன்னா. இதை அவர் படிப்பை மேடையில் போட்டாங்க. அது இந்த தொகுதி வேட்பாளர் படிப்பை போட்டாங்க. அவங்க என்ன தொழில் செய்கிறாங்க? விவசாயம் தான் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அக்கா ஒன்று பேட்டி கொடுத்துச்சு. அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம விவசாயி தான் எல்லாருமே, நாங்கள் எல்லாருமே விவசாயம் தான். எங்கள் தாத்தா பாட்டி இப்போ நகர்ப்புறத்தில் வாழ்றது இல்லை. போட்டிருக்கிறதுல இன்ஜினியர், வழக்கறிஞர், டாக்டர் இந்த மாதிரி ஆட்களை தான் போட்டிருக்கீங்க. ஒரு சாதாரண ஒரு ஏழைத்தாய் மகன் அப்படின்ற ஏழைத்தாய் மகன் இன்ஜினியர் தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இல்லையே. அவங்க சார்ந்த படிப்பு நம்ம போடுறோம். மற்ற கட்சியிலலாம் அது போட மாட்டாங்க, போடுறதுக்கு தகுதியும் இருக்காது சில பேருக்கு. மேடையில் தான் பேசிக்கிறாரு தவிர அப்படி ஒன்றும் வேட்பாளர் இல்லை அப்படி யாரும் அப்படின்ற மாதிரி கேள்வி. யார் பாமரர் இல்லைன்றீங்களா? ஆமாம். அப்படி நான் என்ன எவ்வளோ கோடி சொல்கிறேன்? நான் எவ்வளோ கோடி சொல்கிறேன்? இல்லை எவ்வளோ பணம் இருக்குது என்கிட்ட? நான் என்ன வேலை? நீங்கள் தான் சொல்லணும். அது அவர் கரியர் இறங்கி வந்தார்னா, கரேஜோட, அவர் சொன்ன கரேஜ் காண்டோட இறங்கி வந்தார்னா அவர்கிட்ட சொல்கிறேன். அவர் இது வரைக்கும் ஸ்டாலின் ஐயாவுக்கு பதில் சொல்லாமல் இருந்திருக்கலாம், எடப்பாடிக்கு பதில் சொல்லாமல் இருந்திருக்கலாம், யாருக்கும் ஊடக. என்னோட கேள்வி என்னன்னா, ஏன் இப்போ திமுக விமர்சனம் பண்றதை விட்டுட்டு விஜய் டார்கெட்? திமுகவை தாங்க நம்ம கொள்கை ரீதியாக எழுத்துட்டு இருக்கோம், வந்துட்டு இருக்கோம். நீ குறைவா இருக்கு. முன்ன 2021 எலெக்ஷன்லயும் இப்ப இருக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இவங்க கம்முன்னு இருந்தாங்கன்னா பரவாயில்ல. இல்ல இவங்க ஒரு நோக்கம் கூட்டணிக்கு வரலான்றதுக்காக? இல்ல அப்படிலாம் இல்ல. கூட்டணிக்கு என்ன ஆக போகுது? இல்ல உங்களோட ஓட் பர்சன்டேஜ் உடைக்க போறான்றது பயமா? எங்க மூளையே இல்லைன்றதை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப அவங்க ஒரு ஆக்கப்பூர்வமான காரியங்களை முன்னெடுத்தாங்க அப்படின்னா நம்ம கண்டுக்காம இருக்கலாம், இல்ல கேள்வி கேட்கலாம். கொள்கை அடிப்படையில் திராவிடன்றது உங்களோட எதிரி அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதுதானே எதிர்த்துட்டு இருக்கணும். இப்போ நீங்க அது இவங்ககிட்ட இல்லையா? இவங்களும் அதை தானே தூக்கிக்கிட்டு வராங்க. அப்ப பழைய ஆளை நம்ம அடிச்சு வரட்டணும்டா அப்படின்னு யோசிக்கிறப்ப புதுசா வரன்ற பேர்ல நீங்க அடுத்த தலைமுறையை சீரழிச்சிட்டு இருக்கிறீங்க. அது பிரச்சனை இல்லையா? இங்கே பாஜகவை கண்டு எப்படி நம்ம அது ஒரு ஒற்றுமையை அழிச்சிடும், நாட்டோட ஒருமைப்பாட்டை சீரழிச்சிடும்னு பயப்படுறோமோ, இது இளைஞர்களை தவறா வழி நடத்துதுல. எந்த இடத்துல தவறா வழி நடத்துது? எங்க தியேட்டர்ல கொடியை வச்சுக்கிட்டு போயிட்டு எல்லாரோட ஆக்டர் படத்துக்கும் கட்சின்னு அறிவிச்ச பிறகு கொடியோட சட்டை இல்லாம குதிக்கிறது நியாயமா? அப்ப நீங்க ரஜினி படத்துல நீங்களே முன்னாடி சொல்லிட்டீங்க, நீங்களே ரஜினி கட்சி வந்தா பண்பாட்டு ரீதியா நீங்க எல்லா ஆக்டர் மத்தியிலும் பேச வேண்டியதானே இருக்குங்க. அதனால இவருக்கு அரசியலுக்கு வந்துட்டாரு, அதனால எதுக்கணும்ன்றது. அப்பனா உங்களுக்கு இது வலுவடைய போகுது, இவர் வந்தா ஓட் பேங்க் குறைய போகுது அப்படின்றதானே உங்களோட இதா இருக்கு. ஓட்டி ஒரு மேடையில 10 நிமிஷம் பேச முடியாம மூச்சை இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறவரு வெறும் முகநூல்ல சோசியல் மீடியால இல்ல மற்ற இதுல வர உன்னோட உன்னை வரைக்கும் பிடிச்சி ஜெயில போட்டாங்களா? இல்லை திமுக அரசு இல்லை பாஜக அரசு உன்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டுச்சா? இல்லை வருமான வரி சோதனை போட்டு உன் குடும்பியை நேர்மையாக இருக்கு எல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி நாங்கள் தான் நேர்மையாக இருக்கேன் பண்ணுவாங்க. தேர்தல் முடிஞ்சோன்னு வச்சு செய்வாங்க, இல்லை ஏதாவது பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி நேர்மை மிரட்டுறீங்களா? செங்கோட்டையன் என்ன நேர்மை? அதிமுகவில் அவர் ஊழலே செய்யலையா செங்கோட்டையன்? ஆத வர்ஜினா 3 கட்சி 4 கட்சி சீட்டு கொடுங்கன்னு கேக்குறாங்க. ஆத வர்ஜினா ப்ரூஃப் கொடுங்கன்னு கேக்குறாங்க. ஆத வர்ஜினா ப்ரூஃப் கொடுங்க. எல்லா கட்சியும் மாறினாரா இல்லையாங்க? சீட்டு கொடுக்கல விடுதலை மாறினா ஊழலா? திமுக மாறினா ஊழலா? ப்ரூஃப் கொடுங்கன்னு கேக்குறாங்க. ப்ரூஃப் கொடுங்க, அதான் வரும். எல்லாம் கிணறு வெட்டின ரசீது வேணும்னு என்ன பண்றது? அதனால இவங்களை திட்டுறோம்னு சொல்லிடு. இது ஒரு டிஜிட்டல் தீய சக்தி.
இவங்க திமுக தீய சக்தி, சரி நாங்கள் ஏற்றுக்கிறோம். டிஜிட்டல் தீய சக்தி அடுத்த தலைமுறையை சிந்திக்க விடாமல் ஒரு சினிமா மாயையில் வச்சுக்கிட்டு சீரழிக்கிற தீய சக்தி இது. ஒரு மக்கள் ஒட்டுமொத்த தமிழ் சினிமா தான் நம்ம கேள்வி கேட்கிறோம். விஜய் மட்டும் ஒரு தனி இன்னொருத்தன் கட்சி ஆரம்பிச்சு வந்தாருன்னா கூட, அஜித் வராரோ இல்லை வேற யாரோ வந்தாருன்னா கூட அவங்க கட்சியை எப்படி நெறிப்படுத்துறாங்கன்னு பார்க்கணுங்க. 3 வருஷம் ஆயிடுச்சுங்க இவங்க கட்சி ஆரம்பிச்சுன்னு, 3 வருஷம் 2 வருஷம் ஆச்சுன்றாங்க. திரும்ப அதே கூட்டத்தை வச்சுக்கிட்டு அதே மாதிரி எகிரி குதிக்கிறது. அதுக்கு கட்சியில் என்ன விதிமுறை நெறிமுறை வச்சிருக்கிற நீ? ஏதாவது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா அது வரைக்கும்? எவனோ ஒருத்தன் பொம்பளை வீட்டில் பூந்துட்டானோன்னே அது வெளியே மீடியாவில் வந்தோன்னே ஒருத்தர் மேலே பதவியிலேருந்து நீக்கிட்டாங்களாம். பெரிய பதவியில் மத்திய அமைச்சர், நடுவண் அமைச்சர் பதவியில், ஐநா சபை பதவியில் கட்சியை விட்டு நீக்கல யாரும் இது வரைக்கும். அப்போ கட்சியை விட்டு நீக்கணும், அந்த ஒழுங்கு நடவடிக்கை இவங்க மேலே அப்படி இப்படின்னு நடத்தினா தான் கட்சியில் இருக்க ஒரு ஒழுங்குக்கு வருவான், ஒரு நெறிப்படுத்தி. நாம் தமிழர் ஒழுங்கு பிரச்சனை, அந்த மாதிரி பெண்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் அது ஒழுங்கு நடவடிக்கை கட்சியில் இருக்க தானே செய்யுது. நாங்கள் நடவடிக்கை எடுத்து இப்போ கட்சி நீங்கள பல பேர் சொல்லுங்க, கட்சியை விட்டு பல பேர் தூக்கிறாங்க, வரவங்க தெரியல போகிறவங்க தெரியல, அந்த மாதிரி எல்லா கட்சியிலும் தலைவர் மத்தியிலே அது மாதிரி குற்றச்சாட்டுலாம் இருக்குல்ல. அது தனி மனித குற்றச்சாட்டு வேறு, அரசியல் குற்றச்சாட்டு வேறு. அப்படின்னா எம்ஜிஆர் இருக்குல்ல, தோட்டம் இருக்குல்ல, கருணாநிதிக்கு கட்சிக்காரன் பொண்டாட்டி இருக்குல்ல, ஸ்டாலினுக்கு ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் இருக்குல்ல, இதெல்லாம் பேசணும்னா தனியாக பேசலாம் நம்ம. இந்த அதுதான் அப்போ ஒழுங்கா நம்ம ஒரு ஒழுங்குமுறை நெறிமுறை ஒரு கட்சிக்கு வேணுன்றப்ப எதுவுமே பண்ண மாட்டேன், அப்படியே அறுவடை செஞ்சு சாப்பிடணும் அப்படின்றது எவ்வளோ பெரிய மோசமான ஆர்எஸ்எஸ் கொள்கையை விட மோசமான கொள்கை. நீ ஒரு தலைமை பண்பை கற்றுக்கிட்டு உன் பிள்ளைகளுக்கு, உன்னை நம்பி வர தம்பிகளுக்கு, இளையோர்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தினா கட்டாயம் பாராட்டலாம். அது திராவிடமோ இல்லாததோ ஏதோ ஒன்று, எதுவுமே இல்லாமல் கத்துறது எதுக்கு இங்கே கோவப்படணும்? அப்படின்னா நீ ஒன்று பாதிப்பில் உண்டாக்கிட்ட நீ உன்னை என்ன கொடுமைப்படுத்தி சீரழிச்சிட்டாங்களா யாராவது? இதில் உன் மேலே ஒரு வழக்கு போட்டாங்களா? இப்போ சிபிஐ விசாரணைக்கு மட்டும் தான் போயிட்டு வந்தேன் நீ, அவ்வளோதான். நான் என்ன கேட்குறேன்னா, திமுகவும் நீங்களும் கள்ளக்கூட்டணியில் இருக்கிறது மாதிரிலாம் சில பேர் சொல்கிறாங்க. அது நீங்கள் இப்போ பாஜகவை திட்டுனா திமுக கூட்டணி, இல்லை பாஜக யாராவது ஒருத்தர் அண்ணாமலை ஆதரித்து பேசிட்டார் ஏதோ ஒன்று சொல்லிட்டாருன்னா உடனே இவங்க பாஜக ஆர்எஸ்எஸ் கூட்டணி, அது மாதிரி பல பேர் பேசுவாங்க. சசிகலாவை பார்த்துட்டா இந்த கூட்டணி, சசிகலா புது கட்சி ஆரம்பிச்சிருக்காங்களே அதுக்கு யார் காரணம்? சீமானா காரணம்? கட்சி பேரை கூட நம்ம அறிவிக்கலை, ஒரு கொடியை தான் அறிவிக்குது. அதெல்லாம் ஆளுக்கால் ஒன்று சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் ஒரு கேண்டிடேட்டை எப்படி நிப்பாட்டுவீங்க? இப்போ திமுகனா இல்லை அதிமுகனா இந்த சாதியில் இந்த தொகுதி வேட்பாளர் அந்த மாதிரி தான் உங்களோட தொகுதி எப்படி? உங்களோட வேட்பாளர் வெளிப்படையாக இப்போ எந்தெந்த சமூகத்துக்கு இவ்வளோ பிரதிநிதித்துவம், இப்போ ஒடுக்கப்பட்ட சமுதாயம், புறந்தள்ளப்பட்ட சமுதாயம், கண்ணுக்கே தெரியாமல் பதவி சமுதாயங்கள் வந்து தமிழ்நாட்டில் காலங்காலமாக அரசியல் செல்வாக்கோ இல்லை அரசியல் அங்கீகாரமோ இல்லாமல் இருக்கிறப்ப அவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோன்றது அண்ணன் சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. எல்லாத்துக்கான பிரதிநிதித்துவமும் கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான். அப்படி தான் அந்த கணக்கு அடிப்படையில் தான் எல்லாருக்கும் கொடுத்து, எல்லாமே யாரையும் விடுபட்டுறக்கூடாது. எந்த ஒரு சமுதாயம் ஒரு கேஸ்ட் பார்த்தோ இந்த இதில் இந்த தொகுதியில் இங்கே தான் இந்த கேஸ்ட் தான் அதிகமாக இருக்காங்கன்னு இல்லை, எந்த தரப்பும் கைவிட்டப்பட. வேலூர்ல என்ன நிலைமையில பார்த்தீங்க? அது தெரியல எனக்கு. நம்ம தொகுதி வாரியாக திறனாய்வு பண்ணி பார்த்தோம்னா அதெல்லாம் வரல, தலைமை பண்ணிருக்கோம். ஒரு வேட்பாளராக இருக்கும்போது அதை கவனிக்கல நீங்க? இல்லை, வேலூர் வேட்பாளர் இருக்கிறாங்க. வேலூர்ல நீங்க சிறுபான்மை மக்கள் இருக்கிறதுனால சிறுபான்மையை தான் நிப்பாட்டிருக்கீங்க, அது என்ன காரணம்? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, அது எல்லா தொகுதியிலையும் வந்து எல்லா தொகுதியிலும் அப்படி நிப்பாட்டல. இப்போ வந்து கருணாநிதி ஐயா இருக்கிறாங்க எல்லா தொகுதி. நீங்க என்ன சொல்றீங்க, மாற்றத்துக்கான கட்சி மாதிரி சொல்றீங்க, அதே சமயம் வந்து நாங்க வந்து திமுக அதிமுக பண்ற மாதிரி நாங்க நிறுத்த மாட்டோம், அங்க யார் நல்லா களப்பணி செய்யறாங்களோ அதை பார்த்தா நிப்பாட்டுவோம், மக்கள் மத்தியில என்ன செல்வாக்கு இருக்கோ அப்படின்னு பார்த்தா நிப்பாட்டு சொல்றீங்க. பிரதிநிதித்துவம் எல்லா சமுதாயத்தினருக்கும், தமிழ்நாட்டில் வாழும் அனைத்து மக்களுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணுன்றதுக்கு தான் நம்ம நிப்பாட்டுறது. அதுக்கப்புறம் களப்பணி கட்சி பணியெல்லாம் தலைமை பார்த்து அறிவிக்கிறது. அது அறிவித்து எல்லாரும் நிப்பாட்டியாச்சு. அதனால் இது வந்து கரெக்டாக இவங்க சரியாக இவங்களை இங்கே தான் நிப்பாட்டணும். என்ன நான் வந்து 2016 நின்ட்டேன். ஓகே, என்ன தலைமையிலேருந்து நிற்க சொன்னாங்க. இப்போ இந்த முறை நீங்கள் நிற்கிறீங்கன்னு கேட்டாங்க, நின்றுட்டேன். அவ்வளோதான். அதுக்காக வந்து எனக்கு தான் கொடுக்கணும் நான் போய் சண்டை போட்டு, இல்லை இன்னொருத்தன் போய் திமுக மற்ற கட்சியில் இருக்குன்னு தெரியுமா, குழு அரசியல், இங்கிட்டு போய் 2-3 தரப்பு கேட்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இங்கே இல்லை. அப்போது அங்கே வேலூர் நிப்பாட்டு பிரதிநிதித்துவத்துக்காக தான் எல்லா ஊர்லேயுமே வந்து. இப்போ முஸ்லீம் வேட்பாளர் இருக்கிறாங்க, நீங்கள் முஸ்லீம் தானே, முஸ்லீம் இடத்துல முஸ்லீமை போடுறீங்கன்னு கேட்குறீங்க. முஸ்லீம் இல்லை நானே கேட்குறேன், முஸ்லீம் வேட்பாளர்னா எத்தனை கட்சியில் இப்போ திமுகவில் எத்தனை முஸ்லீம் வேட்பாளருக்கு கொடுத்துருக்குறாங்க, அதிமுகவில் எத்தனை இஸ்லாமிய வேட்பாளர் முஸ்லீம் வேட்பாளர் கொடுத்துருக்குறாங்க. காலங்காலமாக உங்களுக்கு இவங்க 2 அமைப்புகளும் பல கட்சிகளை வச்சுக்கிட்டு முஸ்லீமில் இருக்கிறவங்க பல கட்சி பல இயக்கங்கள், எஸ்டிபிஐ, தமுமுக, அமுக, அந்த மூக்கா இந்த மூக்கான்னு எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்கீங்க நீங்கள்? 4 பேர் இல்லை 3 பேர், இல்லை கூட்டணி கட்சிக்குன்னு கொடுத்தா 2 சீட்டு கொடுப்பீங்க, இல்லை 1 சீட்டு கொடுப்பீங்க அவங்களுக்கு, அவ்வளோதானே. இப்போ 10 பேருக்கு மேலே கொடுத்துருக்குறோம்ல, இதுதானே. அதனால் இதுக்கு உண்மையான இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை பார்த்தா 20 பேருக்கு மேலே வரும். சரியாக தெரில நம்மளுக்கு, முழு கணக்கு எடுத்தால் தான் தெரியும். அப்போ இதெல்லாம் வந்து மக்கள் புரிஞ்சிக்கணும். நம்ம மக்களுக்கு வந்து இப்போ இது வரைக்கும் கொடுக்காதவங்க,
முடி வெட்டுறவங்க கருணாநிதி அம்பட்டன் ஊர் முழுக்க பரப்பிட்டாங்க. அவர் முடி வெட்டுற சமுதாயமே கிடையாது. முடி வெட்டுற சம்பட்டம்னா மருத்துவர் சமுதாயம். மருத்துவர் சமுதாயத்தை சொல்லி அவங்க ஓட்டெல்லாம் வாங்கிட்டாங்க. இது வரைக்கும் அவங்க மக்கள் வந்து பிரதிநிதித்துவமே கிடையாது. இப்போ ரெண்டு பேருக்கு வந்து மருத்துவர் சமுதாயத்திலேருந்து நாம் தமிழரில் சீட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அது பெருமை தானே. அந்த மக்களை வந்து நம்ம அரசியல்படுத்துகிறோம், அவங்களுக்கு வந்து உங்கள் ஆளுங்க நம்ம நிப்பாட்டுறோம்னு சொல்கிறப்ப அது ஒரு பிரதிநிதித்துவம். இந்த எலெக்ஷனோட இலக்கு என்ன எந்த இஷ்யூ பேஸ் பண்ணி நீங்கள் பிரச்சாரம் பண்ண போகிறதா உங்களோட இலக்கு என்னவா வச்சு? இஷ்யூனா இப்போ அதிகாரத்துக்கு வர்றது தான் முதல்ல நம்மளுக்கு. அதுக்கு இந்த திராவிடம் தான் நம்மளுக்கு தீய சக்தின்னு நம்மளுக்கு தெரியுது. இந்த தீய சக்தியை ஒழிக்கிறதுக்கு நடுவில் வேறு எந்தெந்த சக்திகள் வந்து நம்மளுக்கு துயர் கொடுக்குமோ எல்லாத்தையும் மக்கள் மத்தியில் முன்காட்டி நாங்கள் போராடுறது தான் எங்களோட வேலை. இதில் வென்றுட்டோம்னா நாங்கள் அதிகாரம், அது முடிஞ்ச அளவு நாங்கள் வெற்றியை நோக்கி தான் நகர்றோம். நிறைய தகவல் பகிர்ந்து மற்றும் பேசி நன்றி. நன்றி.